இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த விஷயங்களே நமக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பாதி பிரச்சனை இல்லைங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, கோவம் தான். கோவம் தான் நம்மளுக்கு பாதி பிரச்சனை கொண்டு வருது. அதனால் நீங்கள் இந்த கோவத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் மெயினாக வந்து சில பேர் இருப்பீங்க, சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டிருப்பீங்களா? அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஏன் கோவப்பட்டோமோ அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணுற ஆளும் இருப்பீங்க. ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அது கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியும். நான் வந்து ஒரு காமனான ஒரு எல்லாரும் டென்ஷனான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதாவது டூ மச் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்ஸில் வந்து கண்டிப்பாக கோவம் வரும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். லைஃப் பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது. இந்த மாதிரி ஓவர் திங்க் இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான தூக்கம் இல்லைனா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது, அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு வந்து கோவம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைம், அதாவது ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக கோவம் வரும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம். இது இப்படி நடக்கலாம், இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும், இப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கலனாலும் கண்டிப்பாக கோவம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனாலையும் இல்லை பண்ணாதனாலையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவுட் பஸ்டராக ஒரு கோவம் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் அதிகமாக கோவம் வரும். இந்த கோவத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை நான் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட கோவம் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து இதை நீ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கோவம் கம்மியாகும். இந்த கோவம் கம்மியாகும், பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ ஃபார் இது என்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால உங்களோட டென்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டீப் பிரீத் எடுங்க. ஓகேங்களா? டீப் பிரீத் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து டீப் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். டென்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும், கோவம் கம்மியாகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவே ஃப்ரம் தி சிச்சுவேஷன். அதாவது அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டென்ஷனாகவே இருக்குது. உங்கள் பாயிண்ட்ஸ் எதுவுமே அங்கே எடுத்துக்கல, நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க போது காம் டவுன் ஆகிட்டு கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வந்துருங்க, தூரமாக வந்துருங்க. சிரிக்க பழகுங்க. நல்லா சிரிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினாக நல்ல ஒரு ஃபன்னி வீடியோஸ், அந்த மாதிரி ஜாலியாக ஒரு வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்களா, அவங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகி நல்லா பேசுங்க. சம்டைம்ஸ் மியூசிக்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கோவம் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவம் வராமல் இருக்காது. அந்த கோவம் வரும்போது இது வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கோவத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் பண்ண பாதி பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை இட் அண்ட் கமெண்ட் இட்.